இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது 2024 ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையில பிறக்குதுங்க. இது மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் கன்னி லக்னத்துல புத்தாண்டு பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி 2024 ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசியில இருக்கிறவங்க தலைவர்களாகவும் இருப்பாங்க. அவர்களுக்கு தலைமை தகுதி என்பது நன்றாகவும் இருக்குங்க. பெரும்பாலும் விளையாட்டு வீரர்களாகவும் மருத்துவம் பொறியாளர்களாகவும் இருப்பாங்க அல்லது பாதுகாப்பு பணியாளர்களாகவும் இருப்பாங்க. விளையாட்டுல ஆர்வம் அதிகமாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு விசுவாசத்துடனும் இருப்பாங்க. மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப பாடங்கள் அவர்களுக்கு விருப்பமான பாடங்களாகவும் இருக்குங்க. நல்ல கடுமையான உழைப்பாளர்களாகவும் இருப்பாங்க. இனி இந்த வருடத்திற்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு நிதி நிலையில நல்ல ஒரு ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. சில விரயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த காலகட்டங்கள் எல்லாவற்றையுமே நீங்க எளிதாக தாண்டி வந்தும் விடுவீங்க. வீண் விரயங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதன் மூலம் விரயங்கள் செய்துவிட்டு தப்பித்தும் விடுங்க. இந்த ஆண்டுல அவ்வப்பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. அதிகமாக வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இணக்கமான உறவும் ஏற்படும். உங்கள் அன்பிற்குரியவர்களுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நண்பர்களுடைய உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். நண்பர்களுடன் இணைந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. வேலை வாய்ப்பை பொறுத்தளவிற்கு இந்த வருடம் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் சுய தொழில நல்ல ஒரு வாய்ப்புகளையும் பெறுவீங்க. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு பணியில நல்ல ஒரு உத்தியோகத்தையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வேலைபளு அதிகமாக தங்க இருக்கும். அரசு உத்தியோகத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடன் இணக்கமாக பேசுவதும் நல்லது. அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல்களை அனுப்பும் பொழுதும் கடிதங்கள் அனுப்பும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. பிறர் அந்த செய்திகளை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. கூட்டு தொழில் சிறப்பாகவும் இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்களுக்கு இந்த வருடம் சிறந்த பலன்களை தரக்கூடிய நல்ல வருடமாகவும் இருக்கும். அரசு வங்கிகள்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல வார்த்தைகள்ல இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய காதல் துணையும் காதலை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முதல் பாதையில தன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த ஆண்டுல பயன்படுத்தப்படாத வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. வீட்டுல ஏதேனும் பராமரிப்பு வேலைகளையும் செய்வீங்க. வீட்டை புதுப்பிப்பது போன்ற வேலைகள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. வெளிநாடு சார்ந்த நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்கள் தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த வருடமாகவும் இருக்கும். நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயங்கள் குறித்து அவசர முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். பள்ளி கல்லூரிகளை படித்துக் கொண்டே இருக்கும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த பலன்களை தரக்கூடிய நல்ல வருடமாகவும் இருக்குங்க. இந்த வருடம் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல வருடமாகவும் இருக்குங்க. படிப்புல அதிக மதிப்பெண்களுடன் வெற்றியும் பெறுவீங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்கு பேராசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க.
போட்டி தேர்வுகள் எழுதி பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் தேர்வுகளை சரியாக எழுதி நல்ல ஒரு வெற்றியையும் பெறுவாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இந்த வருடத்தின் முற்பகுதியில ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பெரியதாக ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவர்களுடைய சரியான ஆலோசனைகளை பெறுவதும் நல்லதுங்க. இந்த வருடம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாங்க. திங்கட்கிழமைகள்ல சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. நவக்கிரக வழிபாடு மேற்கொள்வதும் நல்லது. பிரதோஷ வைபவங்களுக்கு சென்று வருவதும் நல்லதுங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில அதிக நாட்டத்துடனும் இருப்பாங்க. மற்ற ராசிக்காரர்களை விடவுமே அதிக முக வசியத்துடனும் இருப்பாங்க. செல்வாக்கு மிக்க நபர்களாகவும் இருப்பாங்க. மன வலிமையுடனும் இருப்பாங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வாங்க. அதிகமாக சாப்பாட்டு பிரியர்களாகவும் இருப்பாங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து சமாளிப்பதற்கான நல்ல ஒரு அணுகுமுறையுடனும் இருப்பாங்க. எளிதாக நற்பெயரையும் பெற்று விடுவாங்க. பொறுமையாக இருக்கவும் செய்வாங்க. பேராசை மற்றும் கோபமும் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம். ஆண்டின் தொடக்கத்துல இருந்து திட்டமிட்டு இருந்த வேலைகளை முடிப்பதற்கு உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலையின் தரம் உங்களின் மீதான அபிப்பிராயத்தை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நீங்கள் ஒரு முக்கியமான பணிக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கலாங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு மற்றும் செயல்கள்ல அதிக விழிப்புடனும் இருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள் விஷயத்துல நீங்கள் சில புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புதிய சம்பந்தங்கள் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தியானத்தை பயிற்சி செய்வதும் நல்லது தாங்க. வேலையில கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல குழந்தை பேரு போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். வேலையை பொறுத்தளவிற்கு இந்த ஆண்டு பணியிடத்துல உங்களுடைய வேலைகள் சீராகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். வேலையில புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். உங்களுடைய வேலையில சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய தகுதியை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய செயல்திறனையும் அவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. கீழ் பணிபுரிபவர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் இடையிலான நல்ல ஒரு புரிதல்களும் உண்டாகும். குற்றச்சாட்டுகள்ல இருந்து உங்களை காப்பாற்றியும் கொள்வீங்க. சூழ்நிலைகளை கையாள்வதில் நீங்கள் தொடர்ந்து சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. உண்மையான காதலுக்கு இது நல்ல ஒரு ஆண்டாகவும் அமையும். உங்கள் துணையுடன் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படையாக பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையில அதிக வெளிப்படைத்தன்மையுடனும் காணப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் நம்பகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுங்க. சிலருக்கு ஈகோ போன்ற உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். மற்றவர்களுடனான நிதி பரிவர்த்தனைகள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நல்லது. ஏற்படுகின்ற இழப்புகளை இதன் மூலம் தவிர்த்தும் கொள்ளலாம். வருமானம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் இருக்குங்க. இந்த ஆண்டு சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். செலவுகளை சமாளித்துக் கொள்ளக்கூடிய பணமும் உங்கள் கையில இருக்கும். சேமிப்பு திட்டங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவும் அமையும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றியும் பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆசிரியர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வாக்குவாதங்கள்ல மட்டும் ஈடுபடவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இந்த வருடம் உங்களுக்கு உடல்நிலை நன்றாக தங்க இருக்கும். பரபரப்பாகவும் இருப்பீங்க. வேலை மற்றும் பல பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு பருவகால பிரச்சனைகள் தான் ஏற்படுமே தவிர மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆரம்பத்திலேயே இதனை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி மற்றும்
துர்க்கையை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பன்முகத்தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. வணிகத்துறையில அதிக நாட்டமாகவும் இருப்பாங்க. நல்ல ஒரு தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. புத்திசாலித்தனத்துடனும் இருப்பீங்க. விரைவாகவும் திறமையாகவும் முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்குங்க. அவசர முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் உங்களிடத்துல ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை எளிதாக கையாளவும் செய்வீங்க. நடைமுறைக்கு ஏற்பவும் நடந்தும் கொள்வீங்க. தன்னார்வம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த வருடம் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். குறிப்பாக பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். இந்த வருடம் புதியதாக கடன் வாங்கியாவது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். தேவையற்ற மனப்பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் இருப்பதும் நல்லதுங்க. அமைதியாகவும் சாந்தமாகவும் அவ்வப்பொழுது உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த முன்னேற்றமும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பெரும்பாலான தடைகள் எல்லாமே தீருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் கூட இப்பொழுது உங்ககிட்ட நட்புக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலுமே விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்குங்க. இந்த ஆண்டுல வேலை சம்பந்தப்பட்ட பலன்களையும் பார்க்கலாங்க. திருப்திகரமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல உங்களுடைய அதிகாரிகள் உங்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய செயல் திட்டங்கள் திறமையாகவும் இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான நேரமாகவும் இருக்கலாம். விடாமுயற்சியுடன் செயல்படவும் செய்வீங்க. தொழில்முறை பணிகள்ல விழிப்புடனும் இருப்பீங்க. உங்களுடைய பல பணிகளையும் திறமையாகவும் செய்து முடித்து விடுவீங்க. உங்களுக்கு வழங்கப்பட்ட வழிமுறைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய துணை எழுப்பும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு உணர்ச்சி ரீதியான முரண்பாடுகளையும் தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரனாகவும் கூடி வரலாம். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுக்கான முயற்சிகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. இந்த ஆண்டு நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சுமூகமான நேரமாகவும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய வாகனத்தை அதிக விலை கொடுத்து மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது உங்களுடைய செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. உறவினர்களிடத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் தோன்றி மறையலாங்க. நிதி உதவிகளை வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய முதலீடுகள் நிதி பலன்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்குங்க. வீட்டு தேவைகளுக்காக சில விலை உயர்ந்த உபகரணங்களை வாங்கியும் மகிழலாம். இந்த ஆண்டு நீங்கள் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் இருக்குங்க. தேர்வுகள்ல சிறந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில சுவாரஸ்யமான விஷயங்களுக்காக அதிகப்படியாக நேரத்தையும் செலவும் செய்வீங்க. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுடைய படிப்பை கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன அழுத்தங்களும் ஏற்படலாம். யதார்த்தமாக நடந்து கொள்வதும் நல்லது. மன அமைதியாகவும் உணருங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு போதுமான தூக்கத்தை பெற வேண்டியது அவசியமாகவும் இருக்கும். இது நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க. விநாயகர் வழிபாட்டை மேற்கொண்டு வருவதும் நல்லதுங்க. காரிய தடைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராசிக்காரர்களுக்கான வருடாந்திர ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க. மற்றவர்களுக்கு கருத்துக்களை எளிதாக கூறக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. நுண்ணறிவு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அவ்வப்பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரக்க குணம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. படைப்பாற்றலுடனும் இருப்பாங்க. மற்றவர்களிடத்துல அனுசரித்தும் செல்வாங்க.
மென்மையாகவும் பேசுவாங்க. திடீரென்று எதிர்பாராத விதமாக மாறக்கூடிய வாய்ப்புகளுடனும் இருப்பாங்க. சில சமயங்கள்ல கோபங்களை வெளிப்படுத்தவும் செய்வாங்க. மற்ற சமயங்கள்ல அன்புடனும் நடந்தும் கொள்வாங்க. பயந்த சுபாவத்துடனும் இருப்பாங்க. சில சமயங்கள்ல கலகலப்பாகவும் தைரியமாகவும் சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சூழ்நிலைகளை எளிமையாக கையாளவும் செய்வாங்க. உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த காதல்ல வெற்றியும் பெறுவீங்க. ஆலைகள்ல வேலைகள் செய்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். வேலை பளுவின் காரணமாக மன சோர்வுடனும் தூக்கமின்மையுடனும் இருப்பீங்க. உங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்குங்க. மன சோர்வும் நீங்கும். பொதுவாக மளிகை வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். காதல் உறவு இருக்கிறவங்களுக்கு தங்கள் துணையின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்ப சுற்றுலாக்கள் குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை மற்றும் கலையின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். திருமண உறவுல இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியில உயர்வும் உண்டாகும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகமும் கைகூடியும் வரும். வயதான பெண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. ஆக்கப்பூர்வமான ஆண்டாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய படைப்பாற்றலும் வெளிப்படுங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆர்கிடெக்சர் துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடியும் வரும். கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஜூலை மாதத்திற்கு பிறகு மருத்துவர்களாக தொழில் செய்பவர்களுக்கு தொழில ஏற்றமும் உண்டாகும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துல கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுய தொழில் புரிபவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய தொழில் முதலீடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காதல்ல வெற்றியும் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உல்லாச பயணங்கள் சென்றும் வருவீங்க. காதலும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து சென்ற தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் மாறும். புதிய வாய்ப்புகள் கைகூடியும் வருங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து முரண்பாடுகளும் மாறும். கருத்து மோதல்களை மாற்றியும் கொள்வீங்க. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி உயர்வுகளும் உண்டாகலாம். இதன் மூலம் உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கை துணையின் பொருளாதார ஆதரவுகளின் மூலம் உங்களுடைய தன நிலையில நல்ல ஒரு ஏற்றமும் உண்டாகும். வீட்டில இருந்து செய்யக்கூடிய வேலையின் காரணமாக கூடுதல் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மின்னணு சாதனங்கள் பழுது பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளும் உண்டாகும். வீட்டுல புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வருடம் அதிகமாக பணத்தை வெளியில கொண்டு செல்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கொண்டு செல்வதாக இருந்தால் மிக கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வீட்டுல ஏதாவது மின்சாதன பொருட்கள்ல பழுது பார்க்கும் வேலைகளும் ஏற்படலாங்க. வர்த்தக துறையில முதலீடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நிதி மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க. இந்த வருடம் பள்ளி கல்வியை படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு திறனை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தேர்வுகள்ல வெற்றியும் காண்பாங்க. முதுகலை பட்டம் படித்துக் கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பொழுதுபோக்கு அம்சங்கள்ல நாட்டமும் உண்டாகும். இதனை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆராய்ச்சி கல்வியில இருக்கின்ற மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில ஏதாவது ஏற்ற இறக்கங்களும் ஏற்படலாம். பிறகு அதனை சரிப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். உயர்நிலை படிப்பை முடித்துவிட்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த வருடம் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. வேலை பளு அதிகமாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன மனசோர்வுகளும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆழ்நிலை தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்கள் தாயாருக்காக மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
தகுந்த மருத்துவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு கண், காது, மூக்கு சம்பந்தப்பட்ட வலிகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு ஏதாவது அசௌகரியத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமேயானால் அம்மன் கோயில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. திங்கட்கிழமைகள்ல செய்வதும் நல்லது. தான தர்மங்கள்ல ஈடுபடுவதும் அன்னதானம் போன்ற வேலைகள்ல ஈடுபடுவதும் நல்லதுங்க. இது உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க. இவர்கள் பரந்த இதயம் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க, பெருந்தன்மையாகவும் இருப்பீங்க. பதவியை பெறுவதற்கான முயற்சிகள்லையும் ஈடுபடுவீங்க. ஆவலுடனும் எதிர்பார்ப்புடனும் இருப்பீங்க. அதிகாரம், கண்ணியம், ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுக்கான புகழும் பெருமையும் உங்களை தேடியே வரும். சட்டம் மற்றும் அரசியல், விஞ்ஞானம் போன்றவைகள் உங்களுக்கு பிடித்த பாடங்களாகவும் இருக்கலாம். உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த வருடம் உங்களுக்கு குடும்ப உறவுகள் சிறப்பாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரிடத்திலுமே சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமணமான தம்பதியர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்குங்க. உற்சாகத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. அரசு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு தன நிலையில ஏற்றமும் உண்டாகும். லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் உங்களுக்கு நண்பர்களும் கிடைப்பாங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். புதிய நண்பர்களின் மூலம் ஏதாவது புதிய தொழில்கள் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில உயர்ந்த நிலையும் உண்டாகுங்க. தாய் மற்றும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தனியார் நிறுவனத்துல வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும். இருப்பினும் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். அரசு உத்தியோகத்துல உங்களுடைய தொழில் வல்லுநர்கள் பணியிடத்துல சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனியார் துறையில உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணியில சக பணியாளர்களிடத்துல நட்பும் உதவியும் உண்டாகும். இதன் மூலம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகள் எல்லாவற்றையுமே குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பணி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொறுப்புகளை சாதுரியமாக கையாண்டு வெற்றியும் பெறுவீங்க. சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் முதலீடுகள்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். யாருடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டவும் வேண்டாங்க. இது ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்றுமதி சார்ந்த கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ந்து பார்த்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஊடகம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய தொழில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடத்துல நீங்க மனம் விட்டும் பேசுவீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் காண்பீங்க. உங்கள் துணைக்கென அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. காதல் உறவுல உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல ஆடைகள், பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணத்திற்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கி திருமணங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மழையளவு இருந்து வந்த பிரச்சனைகளும் பனி போல விலகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பங்கு வர்த்தக நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்து நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க. ஏற்ற காலமாகவும் இருக்கும். ஆடை உற்பத்தி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். பங்கு வர்த்தகத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது லாபத்தை தருவதாகவும் இருக்கும். ஏற்றம் உடையதாகவும் இருக்கும். எண்ணெய் வித்துக்கள், உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த காலமாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகத்தாங்க இருக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உங்களுடைய அன்றாட தேவைகளையும் சரி செய்தும் கொள்வீங்க. தகவல் தொடர்பு சாதனங்கள், கைபேசி போன்றவைகள் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழலும் உண்டாகும். சிலருக்கு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவது, நகைகள் வாங்குவது போன்றவற்றில பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். கடன் தொகையை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு அருமையான வருடமாகவும் இருக்கும்.
பொறுமையுடன் இருந்து தாங்க வேலைகளை சாதிக்க வேண்டியதும் இருக்கும். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பள்ளி இறுதி வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. கல்லூரிகள்ல இளங்கலை பட்டப்படிப்பு படிப்பவர்களுக்கு ஏதாவது கவன சிதறல்களும் ஏற்படலாம். கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நுழைவுத் தேர்வுக்காக படித்துக் கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு எளிதாக நுழைவுத் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டித் தேர்வுக்காக தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு புதிய தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. துரித உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கொள்வதும் நல்லது. சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமேயானால், ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோயில்களுக்கு சென்று வருவதும் நல்லதுங்க. சிவபெருமானை வழிபட்டு வருவதும் நல்லது. பிரதோஷ வழிபாடுகள்ல ஈடுபடுவது ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்கள் நடைமுறைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. எதையும் முழுமையாக முடித்து தங்க விடுவாங்க. சாதகமற்ற சூழ்நிலைகளை கூட உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க மாற்றியும் கொள்வீங்க. வணிகத்துல வல்லமை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. பலத்திறன் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க. அடிக்கடி அவர்களுடைய இயல்பை மாற்றியும் கொள்வாங்க. நிர்வாகம், சட்டம், கணிதம், கணக்கியல் போன்ற பாடங்கள் உங்களுக்கு விருப்ப பாடங்களாகவும் இருக்கலாம். இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இது உங்களுக்கு சாதகமான ஆண்டாகவும் இருக்கலாங்க. அனைத்திலும் வெற்றியும் உண்டாகுங்க. அவ்வப்பொழுது உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற இரட்டை எண்ணங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல திறம்படவும் செயல்படுவீங்க. பணிகளை குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாட்களாக ஆசையாக இருந்து வந்து நிலையான சொத்துக்களை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி பரபரப்பாகவும் இருப்பீங்க. திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சியும் செய்வீங்க. குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல்நிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தொழிலுக்கு இந்த ஆண்டு ஒரு சாதகமான ஆண்டாகவும் இருக்குங்க. மெதுவான முன்னேற்றமும் இருக்கும். நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கலாம். சில வேலைகளை நீங்க தள்ளி போடவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய வேலைகளை மிகுந்த கவனத்துடன் முடிப்பதும் நல்லது. வேலை தொடர்பான நடவடிக்கைகள் சுமூகமாகவும் முடியும். உங்களுடைய திறமைகளை நீங்க சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. தாமதங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுல நீண்ட நாட்களாக உங்களுக்கு தெரிந்த ஒருவருடன் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உள் உணர்வுகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கவனமாக பேசுவதும் நல்லது. பிரிந்து இருந்த தம்பதியர்களுக்கு கூட ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதியர்களுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த காலகட்டத்துல வீட்டுல திருமண ஏற்பாடு கிடைபெறலாங்க. இந்த ஆண்டு நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய காலமாகவே இருக்கும். நீண்ட கால முதலீடுகளின் மூலம் பணத்தையும் பெறுவீங்க. நீண்ட பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான செலவுகளும் அதிகரிக்குங்க. புதிய நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நிதி விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய விருப்பப்படி தேர்வுகள்ல வெற்றியும் காண்பீங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களை பற்றி பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. அதிக நம்பிக்கையுடனும் உயர் படிப்பை தொடங்கவும் செய்வீங்க. உங்களுடைய தகவல் தொடர்புகளை நீங்கள் பெரிதும் மேம்படுத்தியும் கொள்வீங்க. கலாச்சார நடவடிக்கைகள்ல உங்களுடைய பங்கேற்பு நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இந்த வருடம் உணவு விஷயத்துல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிலருக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இந்த வருடம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் சிவ வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லதுங்க. வாரத்துல எந்த ஒரு நாள்லையும் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. ஆலயத்திற்கு நெய், கற்பூரம், வெல்லம் போன்றவைகள் வாங்கி தருவதும் நல்லதுங்க.
ஆரோக்கியம் நல்லபடியாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான வருட பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்கள் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. முன்னேற்றத்திற்கான லட்சியத்துடனும் இருப்பாங்க. தலை சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க. சரியான உள்ளுணர்வுகளுடன் சிந்திக்கக்கூடிய திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. விவேகத்துடன் முடிவுகளும் எடுப்பாங்க. இனிமையான தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல ஆர்வமும் இருக்கும். சட்ட வல்லுநர்களாகவும் இருப்பாங்க. அவர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க. திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்குங்க. திருமண வைபவங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியங்கள் தாமதப்பட்டு கொண்டு இருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம் என்றே கூறலாங்க. குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுடனான உறவு நன்றாகவும் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியும் சமாதானமும் உண்டாகும். அண்டை வீட்டாரில் வசிக்கும் நண்பர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வெளிநாட்டுல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வரும். கடுமையாக உழைத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாவற்றையுமே சரியாக செய்து முடித்து விடுவீங்க. சக பணியாளர்களிடத்துல நன்மதிப்பும் உண்டாகும். தனியார் துறையில் மற்றும் தகவல் தொடர்பு துறையில வேலை பார்ப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வீடு அல்லது விவசாய நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். அரசு துறையில பணி செய்பவர்களுக்கும் அதிக பணிச்சுமைகள் இருந்த போதிலும் நிதானத்துடனும் பொறுப்புடனும் வேலைகள் செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் எல்லாவற்றையுமே செய்து முடித்து விடுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனியார் துறையில உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கப்பல் போக்குவரத்து, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் போன்றவற்றில இருக்கிறவங்க திறமையாக பணிபுரிந்து நற்பெயரையும் பெற்று விடுவாங்க. உயர்கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு பணியிட சூழல்கள் அனுகூலமாகவும் இருக்கும். கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கும் அதிக வாடிக்கையாளர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த தொழில் வாய்ப்புகளையும் பெறுவீங்க. உணவு தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் பெண்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தொழில நல்ல ஒரு தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். காய்கறிகள் மற்றும் மளிகை சாமான்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் இது சம்பந்தப்பட்ட முதலீட்டாளர்களுக்கும் தொழில நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் வல்லுநர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். குடும்பத்தை பொறுத்தளவிற்கு நல்ல ஒரு ஒற்றுமையான சூழலும் உண்டாகும். சிலருக்கு காதல் மலர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியும் உண்டாகும். காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. ஆடைகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணங்களை பேசி முடிவெடுப்பதற்கு ஒரு சாதகமான வருடம் என்றே கூறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அரசு ஒப்பந்தங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கூடியும் வரும். தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இரும்பு தொழில் செய்பவர்களுக்கும் இரும்பு உருக்க ஆலைகள் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கும் நிதிநிலையில ஏற்றமும் உண்டாகும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, அதற்கான கடன் உதவிகளை பெறுவது போன்றவற்றில முனைப்புடனும் ஈடுபட்டும் இருப்பீங்க. நீங்கள் லோன் போன்றவற்றிற்காக அப்ளை செய்வதாக இருந்தால் இந்த வருடம் தாராளமாக அதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகளையும் தாண்டி படிப்புல ஏற்றத்தையும் காணலாம். படிப்பை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு தங்களுடைய ஆராய்ச்சியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். போட்டித் தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கு ஜூலை மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு முயற்சிகளும் செய்து தேர்வுல வெற்றியும் பெறுவீங்க. உங்களுக்கான வெற்றியும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். உடல் உபாதைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அறுவை சிகிச்சை வரை சென்று வந்தவர்களுக்கு இந்த வருடம் அதுல இருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமேயானால் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வருவதும் நல்லதுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டு அறையில காமதேனு விக்கிரகத்திற்கு பூஜை செய்து வருவதும் நல்லது. தீப ஆராதனைகள் செய்வதும் நல்லதுங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறவும் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஆண்டு பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் உள்ளுணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தாலும் ஆராய்ச்சி செய்துதாங்க பேசுவாங்க. ஒழுக்கமானவர்களாகவும் இருப்பாங்க, உணர்ச்சி மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. நல்ல ஒரு நினைவாற்றலும் இருக்கும், ஆதிக்கம் செலுத்தவும் செய்வாங்க. ரகசியமானவர்களாகவும் இருப்பாங்க. அவர்களை மிகைப்படுத்தி பேசவும் முடியாது. காரணம் போன்ற கவர்ச்சியும் இருக்கும். நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது பகைமை உணர்வுகளும் தலை தூக்கும். இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் இருக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இந்த வருடம் தாமதமான திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். ஆன்மீக தொண்டுகளையும் தானங்களையும் இந்த வருடம் செய்வதும் நல்லதுங்க. கோயில்களுக்காக தாராளமாக நிதி உதவிகளும் செய்வீங்க. பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். தொழில நல்ல ஒரு ஏற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கட்டிட தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரும். புதியதாக தன முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்கால நலன் கருதி உங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிப்பை மேம்படுத்தவும் செய்வீங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக இது ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யங்களையும் தன லாபத்தையும் தரக்கூடிய நல்ல வருடமாகவும் அமையும். வேலையில வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன விரயங்களையும் செய்வீங்க. கட்டிடம் கட்டி விற்பனை செய்யும் தொழில இருக்கிறவங்களுக்கு புதிய கிளைகளை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாகவும் இருக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வேலை மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படலாங்க. அதே சமயம் நீங்கள் வாங்கும் ஊதியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். மருத்துவ துறையை சார்ந்த வல்லுநர்களுக்கு தொழில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு சம்பந்தப்பட்ட கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கடையை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். திருமணம் மற்றும் காதல் உறவுகள்ல இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அமைதியான காதல் உணர்வுகளும் ஏற்படுங்க. அதனை வெளிப்படுத்த முடியாமல் தயங்கவும் செய்வீங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அதற்கான மனப்பான்மையை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. சாதகமான ஆண்டாகவும் இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். பிரிந்து இருந்த அண்ணன் தம்பிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய துணைக்காக ஏதாவது பரிசு பொருட்களையும் வாங்கியும் தருவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் உண்டாகும். திருமண உறவுல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். புதியதாக திருமணங்களை பேசி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளிக்கொண்டே போன திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த வருடம் முடிந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நன்றாகவும் இருக்குங்க. ஆடைகள் மற்றும் நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான செலவுகளையும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடன் பண விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. நகைகளை மீட்க முடியாமல் தவிர்த்தவர்களுக்கு இந்த வருடம் அடமானம் வைத்த நகைகளை மீட்பதற்கான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதுவரை இருந்து வந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். அதன் மூலம் உங்களுக்கு பரம்பரை சொத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. விளம்பரம் மற்றும் ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கணிசமான பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வருடம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமாக எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியும் உண்டாகும். வெளிநாட்டுல இளநிலை அல்லது முதுகலை பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம்.
சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் இதனை எல்லாமே சமாளித்து நீங்க வெற்றியும் காண்பீங்க. மாணவர்கள் மற்றும் கலை கல்லூரிகள்ல படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதும் நல்லதுங்க. இது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கற்கும் திறன் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு சர்க்கரை மற்றும் உயர் அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தீராத வியாதிகள் கூட கட்டுக்குள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. நேரத்திற்கு உணவு அருந்துவதும் நல்லதுங்க. இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமே ஆனால் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. முருகன் கோயில்கள்ல ஏதாவது அன்னதானம் செய்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசியில பிறந்தவர்கள் தைரியம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. நல்ல ஒரு லட்சியம் கொண்டவர்களாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தை காட்டுபவர்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நன்மையை கருத்தில் கொண்டு நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து பார்த்து முடிவுகளும் எடுப்பாங்க. பொருளாதாரம், சட்டம், ஆன்மீக விஷயங்கள் போன்றவற்றில் ஆர்வமாகவும் இருப்பாங்க. இவர்கள் ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், வங்கி அலுவலர்கள், ஆலோசகர்கள் போன்றவர்களாகவும் இருப்பாங்க. இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த வருடம் உங்களுக்கு கல்யாணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்பத்துல அமைதியான சூழலும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூத்த மற்றும் இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில பூஜைகளும் வீட்டுல நடைபெறலாம். பூர்வீக சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல உள்ள மூத்தவர்களுடன் சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கூட்டுத் தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். கணினித்துறை, ஆராய்ச்சி படிப்பு போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலையில, நிதி நிறுவனங்கள பணியில இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல உங்களுடைய படைப்பாற்றலும் அதிகரிக்கும். உற்சாகமாக வேலைகளையும் செய்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடம் இருந்து உரிய அங்கீகாரத்தையும் பெற்று விடுவீங்க. பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் தொழில் வல்லுநர்களுக்கும் உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்குங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருப்பதன் காரணமாக ஓய்வின்றி உழைக்கவும் செய்வீங்க. அரசு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பணிகளும் வந்து சேரும். புதிய தொழில் முதலீடுகள் வளர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதியதாக ஏற்றுமவர்களுக்கு ஒரு அனுகூலமான காலம் என்றும் கூறலாம். மின்னணு பொருட்கள் விற்பனை செய்யும் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல, காதல் போன்ற விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். காதல் திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் துணையுடன் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திருமணத்தை பற்றி வீட்டிலையும் பேசலாம். திருமணத்திற்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வருடத்துல கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய கல்விக்காக கடன் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். வணிகத்திற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. குறிப்பாக கல்வி நிறுவனம் சார்ந்த பங்குகள்ல முதலீடு செய்யும் பொழுது நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். சிலருக்கு புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. மாணவர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. படிப்படியாக கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய படிப்புல இந்த வருடம் கூடுதலான கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. கவனம் திசை திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருங்க. சிலருக்கு தலைவலி மற்றும் வயிறு வலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. அவதிப்பட்டு வந்த சில நோய்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும்.
இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாங்க. வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் ஆடை அணிந்து வணங்கி வருவதும் நல்லதுங்க. ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவதும் நல்லதுங்க. ஏதாவது அன்னதானங்கள்ல ஈடுபடுவதும் நல்லது. இனிப்பு வாங்கி தருவதும் நல்லது. செல்வ வளத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. சிறப்பு நிகழ்ச்சியும் திறன் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. சகிப்புத்தன்மை, பொறுமை, நல்ல ஒரு நம்பிக்கையுடனும் இருப்பாங்க. சவாலான செயல்களை மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளேயே அதனை எல்லாமே முடித்தும் தருவாங்க. இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த வருடம் விவசாயத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கு தங்களுடைய விவசாயத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். கூட்டுத் தொழில மேன்மையும் உண்டாகும். எதிரிகளும் கட்டுக்குள்ளும் இருப்பாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். வயது மூத்தவர்கள் மற்றும் குழந்தைகள் உடனான உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். திருமணத்திற்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வரனாகவும் கூடி வரும். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலையும் சுமூகமாகவும் இருக்கும். வீடு கட்டுவது, வீட்டு பராமரிப்பு போன்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல மேலதிகாரிகளினால பாராட்டவும் படுவீங்க. வேலையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் எல்லாவற்றையுமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. அரசு உத்தியோகம் மற்றும் பொறியாளர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல உயர்வையும் எதிர்பார்க்கலாம். தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு, மேலாண்மை பணியில இருக்கிறவங்களுக்கும் தங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகள் கிடைக்கவும் செய்வீங்க. தொலைத்தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இடமாற்றங்களும் ஏற்படலாம். தங்களுடைய எதிர்காலம் பற்றிய சில திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறுங்க. ஜவுளி வியாபாரம் போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு தனவரவு நன்றாகவும் இருக்கும். மளிகை கடை நடத்துபவர்களுக்கு பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். திருமணம் மற்றும் காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இதுவரை நிலவி வந்த கருத்து மோதல்கள் எல்லாமே நீங்கி இந்த வருடம் கணவன் மனைவிக்கு இடையே உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். திருமண உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று கால தாமதங்கள் ஆனாலும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக திருமணமான தம்பதியர்கள் வெளியூர்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பின்னலாடை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. தொழில் செய்பவர்களுக்கு தன நிலையிலும் அந்தஸ்திலும் நல்ல ஒரு ஏற்றமும் உண்டாகும். கூட்டு தொழில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாங்க. மாணவர்களுக்கு, பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் நன்றாகவும் இருக்கும். இந்த வருடம் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில போட்டிகள்ல பங்கு பெற்று பரிசுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாணவர்கள்ல முதன்மையான மாணவர்களாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நுழைவுத் தேர்வுகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இந்த வருடம் பொதுவாகவே நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது சின்ன சின்ன உடல்நல குறைவுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இது பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பையும் தராது. உங்களுக்கான பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. சனிக்கிழமைகள்ல வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கான குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்காரர்கள் நல்ல ஒரு புத்திசாலிகளாகவும் புதிய கருத்துக்களை கூறுபவர்களாகவும் இருப்பாங்க. பரந்த கண்ணோட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. சாந்தமானவர்களாகவும் இருப்பாங்க. மனிதாபிமானம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. சகஜமாக அனைவரிடத்திலையும் பழகுவாங்க. கஞ்சத்தனத்துடனும் இருப்பாங்க. தேவையற்ற
ஊதாரித்தனமான செலவுகள் இவங்க கிட்ட இருக்காதுங்க. நன்கு அறியும் இயல்பு உடையவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொள்பவர்களாகவும் இருப்பாங்க. ஆராய்ச்சிகள் செய்வதில் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. விஞ்ஞானம், ஆராய்ச்சி அல்லது மேம்பாட்டு துறையில நல்ல ஒரு தொழில் வல்லுநர்களாகவும் இருப்பாங்க. இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவும் இருக்குங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரும். நீங்கள் விரும்பும் வகையில தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திட்டங்களை தீட்டி அதன்படி செயலாற்றவும் செய்வீங்க. சீரான வளர்ச்சியும் இருக்கும். மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடனான உங்களுடைய உறவு அவர்களை திருப்தி அடைய செய்வதாகவும் இருக்கும். சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு சவால் விடும் பணிகளை எல்லாமே நீங்க திறமையுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. நீங்கள் நியாயத்தை விரும்பும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அதற்காக அனைவரிடத்திலும் இதனையே நீங்க எதிர்பார்க்கவும் வேண்டாம். உங்களுடைய குணம் மற்றவர்களுக்கு ஏதாவது வெறுப்பையும் ஏற்படுத்தியும் விடலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. குறிப்பாக உங்களுடைய சமூக வட்டாரத்துல கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல வருடமாகவும் அமையும். இந்த ஆண்டுல உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இல்லாதவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகளையும் பெறுவாங்க. சுய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தொழில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிர்வாகத்துடன் நல்ல ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவுல இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய துணைக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலியின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இந்த வருடம் உங்களுடைய நிதிநிலைக்கு வசதியான நேரமாகவும் இருக்கு. கர்ம காரியங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டை பழுது பார்ப்பதற்கு நீங்கள் செலவுகளும் செய்வீங்க. செலவுகள் வரம்பிற்குள் இருக்குமாறு பார்த்தும் கொள்ளுங்க. கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கடன் உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு சாதனையை புரியக்கூடிய வருடம் என்றே கூறலாங்க. கல்வியில வெற்றியும் உண்டாகும். விளையாட்டு நடவடிக்கைகளிலும் உங்களுடைய திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. கல்வி நிறுவனத்திற்கு நீங்கள் நல்ல பெயரை வாங்கி தருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. போட்டித் தேர்வுகள்ல நல்ல ஒரு மதிப்பெண்களையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இந்த வருடம் சாதாரணமாகவும் இருப்பீங்க. அதிக வேலையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாமே தவிர மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டும் வருவீங்க. இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமேயானால் குருமார்கள் மற்றும் சித்தர்களுடைய வழிபாடு மிகவும் நல்லதுங்க. பைரவரை வழிபடுவதும் நல்லதுங்க. இது உங்களுக்கான ஏற்ற இறக்கங்களை எல்லாமே நீக்கி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான வருட பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்கள் கண்ணியமானவர்களாகவும் இருப்பாங்க. பணிவானவர்களாகவும் இருப்பாங்க. சில மத சம்பிரதாயங்கள், ஆன்மீக விஷயங்கள் போன்றவற்றில் அதிக ஈடுபாட்டுடன் இருப்பாங்க. அவ்வப்பொழுது கனவுலகிலும் இருப்பாங்க. வாழ்க்கையை பற்றிய கனவுகள் அதிகமாகவும் இருக்கும். விசுவாசம், இரக்க குணம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. மேலாண்மை, நிதி, பொருளாதாரம், சட்டம், தத்துவம் போன்றவைகள் உங்களுடைய விருப்ப பாடங்களாகவும் இருக்கும். பொது பலன்களை பற்றி பார்த்தோமேயானால் இந்த வருடம் உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் மற்றும் திருமணம் போன்ற விசேஷங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொதுவாக உங்களுடைய குடும்பத்துல அமைதியும் இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகளுடனான உறவு நிலை நன்றாகவும் இருக்கும். காதலர்களுக்கு இடையே இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இது திருமணத்துல முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உங்களுடைய வேலையிலும் ஏதாவது இடமாற்றங்களும் ஏற்படலாம். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல தகவல் தொழில்நுட்ப துறையில பணியில இருக்கிறவங்களுக்கு பணியிட சூழல்கள் அனுகூலமாகவும் இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளிடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பங்கு வர்த்தக நிறுவனத்துல இருக்கிறவங்களுக்கு தொழில் வல்லுநர்களுடைய நல்ல ஒரு ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க.
வேலையை பொறுத்தளவிற்கு அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் பொறியாளர்களுக்கும் தொழில் வல்லுநர்களுக்கும் உங்களுடைய உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இருந்த போதிலும் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களினால பாராட்டவும் படும். சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. குடும்பத்திற்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மன அழுத்தத்துல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. சிலருக்கு சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். உங்களுடைய இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இந்த வருடம் உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்றமாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகம், பொருள் வர்த்தகம் மற்றும் பிட்காயின் சார்ந்த முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை தருவதாகவும் இருக்கும். தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் மீது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது எதிர்கால தேவைகளுக்கு ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். செலவுகள்ல திட்டமிட்டும் இருங்க. வீட்டிற்கு புதிய வண்ணம் தீட்டுவது, வீட்டு பராமரிப்பு செலவுகள் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடம் வாங்கிய பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஆடை ஆபரணங்களை வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு புதிய நிலம் மற்றும் சொகுசான வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு சிறந்த முறையில தேர்வுகளை எழுதி நல்ல ஒரு மதிப்பெண்களையும் பெறலாம். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஏதாவது கவன சிதறல்களும் ஏற்படலாங்க. இதனையும் தாண்டி கல்வியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலம் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற வெளி உணவுகளையும் துரித உணவுகளையும் உண்ணுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஜீரண கோளாறுகள், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளும் இந்த வருடம் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கான பரிகார முறைகளை பார்த்தோமேயானால் வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நல்லது. அடிக்கடி முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. யாருக்காவது அன்னதானம் போன்றவற்றை வழங்கி வருவதும் நல்லது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாகவும் அமையும். இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.